ரொம்ப தூரம் போடல பசி ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் திட்டு பேச சொல்றோம். அப்படியே கொஞ்சம் பிடிக்கிறோம். அட சோம்பேறி மூடா. நடந்தது எதுவுமே உனக்கு தெரியாது. நீ எனக்கு பின்னாடி வந்தல்ல, ஜனம் கொண்டு வந்தா இல்ல, நீ நேரா சாமியை தான் பார்க்கணும். ஆமா, என்கிட்ட வாதம் செய்ய உனக்கு அனுமதி கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க நான் குஞ்சிக்கு நீ குஞ்ச பிடிக்கிறோம் இயல்பா சொல்ற வார்த்தை தான் ஒரு பிள்ளைக்கு. ஆமா, நீ ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறோம், நான் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யறோம், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கு வாகனமா இருக்கிறோம். ஆமா, ஆணவத்தில் பேசாதன்ற ஒருத்தனுக்கு அண்ணன் தம்பிக்கு போற பேசலாமா? பேசக்கூடாது, தவறு தானே. அப்படியானால் வல்லமை குறி வந்த உன்னிடம் நான் பேச விரும்பவில்லை. கால தாமதமாக சுவாமியிடம் தெரிவிப்பேன். ஜலம் நான் கொண்டு வந்தேன், நான் தான் முன்பதாக செல்வேன். மரியாதை ஓடிவிடு. எது பண்ண அட மாட்டியே அடித்தேன். நான் யார் என்று உனக்கு தெரியும், நீ யார் என்று எனக்கு தெரியும். ஆனா நான் யார் நீ யாருன்னு உனக்கு தெரிந்தாலும் நாம எந்த இடத்துல இருக்கின்ற மரியாதை வைக்கணும். ரெடியா பார்த்து சுவாமிக்கு நாம எல்லாம் வாகனமா இருக்கிற அடிமை வேலை செய்யறோம். என்ன பேசினா சாமியை பேசுற மாதிரி. ஆமா, அவங்கிட்ட சொல்லிடு, ஒரே குந்திய மூக்கால கொந்தனா அவன் எந்த மூலைக்கு வருவான்னு தெரியாது. இப்படியாக ஆதிசேஷனம் சமர் செய்திருக்கும் போது, இப்பொழுது கிருஷ்ணமூர்த்தியா இருக்கும் போது
எனக்கு கிருஷ்ணமூர்த்தி துணை இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம் என்று சொல்ல அந்த சமயத்தில் கிருஷ்ணமூர்த்தியானவர் அதிக கோபத்துடன் சொல்கிறது